வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ணலாம். 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி 14 ஆண்டுகளுக்கு பின்பு தொடரும் தமிழகத்தின் சாதனை. அப்படியே நம்ம ஆட்சியர்கள் அந்த மாதிரி நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிட்டாங்க. அதனால் ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு நாடாக நாம் நினச்சிக்கலாம், ஒரு மாநிலமாக நம்ம நினச்சிக்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகம் தொடர்ந்து 2வது நிதியாண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது குறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவுகளின்படி 2025 to 26 நிதியாண்டில் தமிழகம் 10.83% பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. முந்தைய ஆண்டு மாநிலத்தின் வளர்ச்சி விகிதம் 11.19% இருந்தது. தற்போதைய நிலவரப்படி இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி விகிதத்தை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்கிறது. தனிநபர் வருமானம் உயர்வு. இது தவிர தமிழகத்தின் தனிநபர் வருமானம் தற்போது ரூபாய் 4.8 லட்சமாக உயர்ந்துள்ளது. தேசிய சராசரி தனிநபர் வருமானம் ரூபாய் 2.5 லட்சமாக உள்ள நிலையில் நமது மாநிலத்தில் வருமானம் அதைவிட அதிகமாக உள்ளது. மக்களே, இதில் இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன். பங்களாதேஷை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நம்ம நாட்டில் வாழ்கிற மக்களுடைய தனிநபர் வருமானம் கம்மியாக தாங்க இருக்குது. பங்களாதேஷில் வாழ்கிற மக்களுடைய தனிநபர் வருமானம் நம்மளோட அதிகமாக இருக்குது. அவங்களோட வளர்ச்சி நம்மளோட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அது தெரியாமல் இவங்க ஏதோ லோக்கல் சர்வே, தமிழ்நாட்டோட சர்வே வச்சு சொல்லிட்டு இருக்காங்க தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. பங்களாதேஷில் மக்கள் தொகை இருக்கிற அளவுக்கு, அவங்க நாட்டில் இருக்கிற அளவுக்கு தனிநபர் வருமானம் நம்ம நாட்டில் யாருக்குமே கிடையாது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா, அரசு செயல்படுத்திய பல்வேறு புதிய திட்டங்களால் ஒவ்வொரு துறைகளில் மேற்பட்ட வலுவான வளர்ச்சியால் இந்த சாதனையானது மீண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. தேசிய சராசரியை விட தமிழகம் அடைந்துள்ள இந்த சாதனைக்கு தொழில்துறை 10%, சேவைத்துறை 8.5%, வேளாண் துறை 6.7% வளர்ச்சி கண்டுள்ளதும் முக்கிய காரணிகளாக குறிப்பிடப்படுகின்றன. அடுத்தது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போகலாம். தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ரூபாய் 35.29 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இது 2024 to 25 31.19 லட்சம் கோடியாக இருந்தது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மற்றும் இலக்கை எட்டுவதற்கான பாதையை இவை மென்மேலும் வலுப்படுத்தும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் தொடர்ந்து 2 ஆண்டுகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.